ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 23/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமைதியாக இருக்கிறது கூட மிகப்பெரிய சிறந்த குணம் இல்லை. கம்முன்னு இருக்கிறது மிகப்பெரிய குணம். நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு ரொம்ப ஃபேவரட்டானவர்களாக, அதாவது நம்ம கூட அவங்க பேசாமல் இருக்கலாம், ஆனாலும் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா யோசிச்சுப்பாங்களா, அவங்க கிளாஸில் யார் அமைதியாக ஒரு பையனோ பொண்ணோ இருக்கிறாங்களோ அவங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க ஒருவேளை இறந்து கூட இருக்கலாம், ஆனாலும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது ஒரு தெய்வீக குணம், அது பிடிச்சி இழுக்கும். நீங்கள் அமைதியாக இருந்து பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிக வருமானத்தை சம்பாதிப்பீங்க. சூப்பரில் என்ன நடந்தாலும் சிவனேன்னு கிடக்கிறதுன்றாங்களா, அதுமாதிரி அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. அதில் தான் வருமானம் இருக்குது. அமைதியாக இல்லாமல் எது பண்ணாலுமே பாபா நினைவு கட் ஆகுது, இப்போ வருமானமும் கட் ஆகுது இல்லையா? கேள்வி, எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசவே கூடாது. ஏன்னா பேச முடியாது. ஏன்னா அது கர்ம சந்நியாசத்தை தான் உறுதிப்படுத்துது. நம்ம கர்ம சந்நியாசம் பண்ணுறது கிடையாது இல்லையா? கர்ம யோகம் பண்ணுறோம். கர்ம சந்நியாசம் என்ன? சாது சன்னியாசிகள் எந்த வேலையும் செய்யாமல் கம்முன்னு போய் உட்காந்துக்குவாங்க காட்டில். கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறது, அதாவது தியாகம் பண்ணுறது, பண்ணாமல் இருக்கிறது. பதில், ட்ராமாவில் இருந்தால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது கர்ம சந்நியாசம் இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக கர்மம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா முயற்சி செய்யாமல் தண்ணி கூட கிடைக்காது. அதனால் ட்ராமான்னு சொல்லி விட்டுடக்கூடாது. புது ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடையணும்னா நல்ல முயற்சி பண்ணுங்க. நாம் உலகத்திலேயே மிக உயர்ந்த பதவி அடையிறதுக்காக வந்துருக்கிறோம். அப்போ அதுக்கான முயற்சி பண்ணணும்ல. ட்ராமாவில் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன இது? ட்ராமாவில் இருந்தால் பார்த்துக்கலான்ட்டு படிக்காமல் விட்டுருவோமா? ஸ்கூலில் பாஸ் ஆக முடியுமா? அப்போ இங்கே மட்டும் எப்படி அப்படி நினைக்கிறது? ஸோ அதனால் அந்த மாதிரி வார்த்தையே நாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. முதல்ல குழந்தைங்களுக்கு பாபா கொடுக்குற எச்சரிக்கை என்னது? பாபாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, மன்மனா பவ. இதுதான் மெயின். எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனே இது தான். இந்த வார்த்தையை கூட வியாசர் எழுதியிருக்கிறார் இல்லையா? கீதையில் மன்மனாபவன் இருக்குது, ஆனால் யாருக்கும் அது புரியுறது கிடையாது. பாபா ஒன்றும் சமஸ்கிருதத்தில் இதை புரிய வைக்கலை, ஹிந்தியில் தான் புரிய வைக்கிறார். ஆனால் அங்கே கீதை எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு குழந்தைங்களுக்கு, அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணுங்க. இது எளிமையான வார்த்தை தானே. குழந்தைகளே தந்தையாகிய என்னை நினைவு பண்ணுங்க, அவ்வளோதான். பாபா எப்படி இருக்கிறார் சொல்லிட்டாரு. ஸோ என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. என்னை நினைவு செய்யுங்க குழந்தைங்களேன்னு லௌகீக தந்தை சொல்ல மாட்டார். ஏன்னா அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உருவம் இருக்குது, கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஆனால் பாபாவை பார்க்கல, ஆனால் அவருடைய ஞானத்தை கேட்குறோம். ஸோ அதன் மீது எந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது புது விஷயம். பாபா சொல்கிற குழந்தைகளே, நிராகார தந்தையாகிய என்ன நினைவு பண்ணுங்க. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அடிக்கடி என்னை நினைவு பண்ணுங்க, என்னை நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா இருக்காது இல்லையா? ஏன்னா அப்பாவை நினைவு செய்ய வேண்டியது, அதாவது ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டியது நம்ம கடமைன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஆனாலும் பாபா அடிக்கடி சொல்ல தான் செய்கிறார். அது ரொம்ப கொடுமை இல்லை? நான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உங்கள் அப்பா, என்னை நினைங்கன்னு சொல்கிறது ரொம்ப கொடுமை. அப்படி சொல்ல வைக்கிறோம் நம்ம மறக்கிறதுனால.
ஸோ அப்படி மறக்கக்கூடாது. அதான் சொல்கிறார், அது உங்கள் கடமை இல்லையா குழந்தை அப்படின்னு கேட்குறார். இதனால் எவ்வளோ பெரிய நன்மையெல்லாம் இருக்குது நமக்கு, அப்பயும் ஏன் மறக்கிறோம்? ஏன்னா பாபாவை நினச்சாதான் நம்முடைய பாவம் அழியும். ஸோ அதனால் குழந்தைங்க நிரந்தரமாக பாபாவை நினைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இந்த நேரம் யாருமே நிரந்தரமாக நினைவு செய்ய முடியாது இல்லையா? அந்த ஸ்டேஜ் அடையும் போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நினைவு செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அலட்சியமாக இருந்துடக்கூடாது இல்லையா? சாப்பிடும்போது பாருங்களாம், சாப்பாடு வாயில் வச்சதுலேருந்து கடைசியில் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பாபாவோடவே இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அப்போ அந்த சாப்பிட்ற நேரம் கூட பாபா நினைக்க முடியலன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும்? ஏன்னா நிரந்தர நினைவு வர்றதுக்கு கண்டிப்பாக அதிக நேரம் எடுக்கும். முயற்சி பண்ண தான் அது வரும். இந்த பிரம்மா பாபாவே சொல்கிறாரு, என்னால் கூட பாபாவை நிரந்தரமாக நினைக்க முடியலை. அந்த நிலை கடைசியில் தான் அமையும். ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, லக் ஃபேவர்ஸ் தி ப்ரிப்பேர்டு மைண்ட் அப்படின்னு வரும். யார் தயார் நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கூட சாதகமாக இருக்கும்ன்ட்டு. அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் அமையும்னா அது யாருக்கு அமையும்? அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான். குழந்தைங்களுடைய முதல் முயற்சியே பாபாவை நினைவு செய்கிறதுல தான் இருக்கணும் இல்லையா? சேவையே அடுத்தது தான் இல்லையா? சேவை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், அது ஈஸியும் கூட. ஆனால் நினைவு பண்ணுறது தான் கஷ்டம். அதனால தான் முதல் முயற்சி இது இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை? நான் என்ன பேச போகிறேன்றதை விட பாபா நினைவு கட்டாகாமல் பேசணுன்றதில் தான் அதிக கவனம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பாரதவாசிகளுடைய விஷயம். தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகுது. மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி மற்றவர்கள்லாம் அப்படியே மேலேருந்து வராங்க. அதனால் யாரையும் மாற்றுற விஷயம் கிடையாது அங்கே. ஆனால் இங்கே தான் உண்மையிலே மாற்றுறதுன்றது இங்கே தான் நடக்குது. மற்ற இடத்துலலாம் அப்படி கிடையாது. இங்கே தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் இந்த ஞானத்தை கொடுத்து வெளிப்படுத்த வேண்டி இருக்குது. ஞானத்தை கேட்க கேட்க ஆமாம் இது நம்ம தர்மமாச்சே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஸோ இதில் முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. கீதை பாகவத சாஸ்திரங்களில் தந்தை சங்கமேகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாருன்னு சொல்லலை. அதனால தான் அவங்க ப்ரூஃப் இருக்கான்றாங்க. அதில் இருந்தால் மேபி இப்போ ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. பாண்டவர்கள் மலை மேலே போய் கரைஞ்சிட்டாங்க, பிரளயம் ஏற்பட்டுச்சு, இப்படியெல்லாம் கீதையில் எழுதிட்டாங்க. உண்மையிலே இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. நீங்கள் எதிர்கால 21 பிறவிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. மற்ற ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் இந்த பிறவிக்காக மட்டும்தான். நீங்கள் தான் எதிர்கால பிறவிக்கும் சேர்த்து இப்போவே படிக்கிறீங்க. அது நல்லது தானே இல்லையா? இப்போ ஒருத்தர் தானம் புண்ணியம் பண்ணுறாரு, பணக்காரராக பிறப்பார், ஆனால் அங்கே அவருடைய குணம் மாறுமான்னு தெரியாது. ஆனால் இங்கே 21 பிறவிக்கு உங்கள் குணம் மாறாது. அப்போ 21 பிறவிக்கு இப்போவே நீங்கள் முயற்சி பண்ணாலே 21 பிறவிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா இது எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லையா? சாது சன்னியாசிகள் எல்லாருமே வருங்காலத்துக்காக தான் கற்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு முக்தி தாமம் போயிடுவோம், பிரம்மத்துக்கு ஐக்கியமாயிடுவோன்னு தெரிஞ்சிருக்கிறாங்கல்ல. அப்படி அவங்களுடைய புரிதல், தவறான புரிதல். அப்போ இந்த உடலை விடுவதற்காகத்தான் அவங்க ஞானத்தை கொடுக்குறாங்க. ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடும், சேர்ந்துடும்னு நினைக்கிறாங்க.
ஸோ அப்போ இது கூட வருங்காலத்துக்காக ஆயிடுது இல்லையா? ஆனால் உண்மையில் அப்படி ஐக்கியமாகிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை சிவபாபா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருத்தர் தான் பாடப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ மற்ற எல்லாமே உண்மைக்கு மாறானது. அந்த தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மனித வழிப்படி பிரம்மத்தில் ஐக்கியமாகிறதுக்காக அவங்க சாதனை பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மையான சாதனை கிடையாது. யாருமே அந்த மாதிரி ஐக்கியமாக முடியாது. பிரம்ம மகா தத்துவம் ஒன்றும் பகவான் கிடையாது. இது எல்லாமே தப்பு. ஸோ பொய்யான கண்டத்தில் எல்லாருமே பொய் தான் பேசுகிறாங்க. சத்தியமான கண்டத்தில் தான் எல்லோரும் சத்தியத்தையே பேசுவாங்க. ஸோ அந்த உண்மையான கண்டம் இந்த பாரதத்தில் இருந்தது, இப்போ பொய்யான கண்டம் ஆயிடுச்சுன்னு நமக்கு பாபா சொல்கிறார். பாபா கூட இதே பாரதத்தில் தான் வரார். அதனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் சிவபாபா பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றினாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கடவுள்லாம் ஒருபோதும் வர்றது கிடையாதுப்பா. ஏன்னா அவர் தான் பேர் வடிவம் எதுவுமே கிடையாது, அவருக்கு பேர் வடிவத்துக்கு அப்பாற்பட்டவர்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பதித்த பாவனர் ஞானக்கடல்னு கண்ணை மூடிட்டு மகிமை மட்டும் பாடுறாங்க கரெக்டாக. ஆனால் அவங்களுக்கு புரியல, சும்மா கிளிப்பில்லை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாபா தான் புரிய வைக்கிறார். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க, கீதா ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் கீதை சொன்னதாக சொல்கிறாங்க. சிவ ஜெயந்தி பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ கீதா ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா அந்த கீதையை சொன்னதே கிருஷ்ணர்னு நினச்சிக்கிறாங்க. சிவ ஜெயந்தி பற்றி யாருக்குமே தெரியலன்னு நிரூபணம் ஆகுது. ஏன்னா சிவன் என்ன பண்ணுறார், அது அவங்களுக்கு தெரியலையே. ஏன்னா கீதை கிருஷ்ணர் சொல்லிட்டா அப்போ சிவனுக்கு என்ன வேலை? அந்த சிவனும் எப்படி வருவார்னு தெரியாது. ஏன்னா அவர் தான் பேர் வடிவத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்களே. ஸோ பாபா சொல்கிறாரு, நான் தான் உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன், பிறகு இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். ஸோ பாபா தானே சொல்கிறாரு, இந்த கடவுள் தானே சொல்கிறாருன்றது பைபிளில் வரும். அவர் தாமே அப்படின்னு வரும். ஏன்னா தாமேன்னு வருதுன்போது இங்கே வரும்போது புரியுது. அதாவது கடவுளே சொல்கிறாருன்ற அர்த்தம். ஆனால் அவங்க சும்மா அப்படியே படிக்கிறாங்க. சரி, நான் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்கிறேன் அப்படின்னு சுயம் பகவானே சொல்கிறார். யாராவது ஒருத்தர் பதித்த பாவனராக இருப்பார் தானே, இல்லை அழுக்காகுதுன்னா அதை தூய்மையாக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் தானே. குறிப்பாக இது பாரதத்தின் விஷயம். ஏன்னா பாரதம் தான் அவ்வளோ அழுக்காக இருக்குது இல்லையா. நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ பதித்த பாவனரையும் இந்த பாரதத்தில் தான் கூப்பிடவும் செய்கிறாங்க. இல்லை பதித்த பாவன ராஜாராம்னே வார்த்தையே வருது. உலகத்தில் சைத்தானுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களே சொல்லவும் செய்கிறாங்க இல்லையா. முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் சொல்லுவாங்க இது சாத்தானுடைய ஆட்சின்ட்டு. பாருங்கள், வெடிகுண்டுகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் விநாசம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு. அவங்க ராவணனால் தூண்டப்பட்ட மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்குது. ராவணனுடைய ராஜ்யம் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ கிருஷ்ணர் வருவாரோ அப்போ முடிவுக்கு வரும்னு பாரதவாசிகள் சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்க கல்கி பகவான் வருவார்னு நினச்சிட்ருக்குறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அது கிருஷ்ணர் இல்லைங்க, சிவன் தான் வருவார். அவர் ஆல்ரெடி வந்துட்டார். அவர் தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவர். அவர் சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு. இந்த வார்த்தையை வேறு யாருமே சொல்ல முடியாது, தந்தை தான் சொல்கிறார். என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் கரையெல்லாம் நீங்கிடும். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ஆத்மாவில் கரை படிஞ்சு இருக்குது. அது நினைவின் மூலமாக தான் நீங்கும். இதை நினைவு யாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லை. இந்த நினைவு யாத்திரையில் தான் ஆத்ம தூய்மையாகும். நான் தான் பதித்த பாவனன். என்ன நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். அதனால தான் இந்த நினைவை யோக அக்னின்னு சொல்கிறோம் இல்லை. எப்படி நெருப்பில் தங்கத்தை போட்டால் அதோடைய அழுக்கு நீங்குதோ, அந்த மாதிரி பாபாவுடைய நினைவுனால் ஆத்மாவுடைய அழுக்கு நீங்கிறதுனால இதையும் அக்னி, நெருப்பு, யோக அக்னின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தங்கத்தில் கலப்படம் பண்ணுறதுக்கு கூட நெருப்பில் தான் போடுவாங்களாம் இல்லையா. கலப்படத்தை நீக்கிறதுக்கும் நெருப்பில் போட்டால் பிரிஞ்சு வரும். அடுத்தது ஒன்றத்தை சேர்க்கணுனால நெருப்பில் போட்டு உருக்கி அதோடு இதையும் சேர்த்து இணைப்பாங்களாம். பாபா சொல்கிறாரு, அதனால தான் உங்களுக்குள்ள கரை சேர்ந்துச்சு இல்லையா, மெயினாக காமத்தில் உட்காந்ததுனால. அதனால தான் காமத்தையும் நெருப்புன்னு சொல்கிறோம். ஸோ அழுக்கு காமன்ற நெருப்புனால் வந்தது. இப்போ ஞானம்ன்ற நெருப்புனால் அழுக்கு நீங்குது. இந்த ஞானச்சிதை அல்லது யோக அக்னினால் கரை நீங்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு போகிறதுக்கு தகுதியானவர்களாக ஆவீங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை அழைக்கிறாங்க இல்லையா. குழந்தை காலில் அந்த ஒரு மாவை நினச்சி வீடு ஃபுல்லாக நடந்து வரா மாதிரி வைப்பாங்க. அதாவது கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வராரு, அப்போ கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணருக்கு கூட சிவபாபா கிட்டேருந்து தான் ஆஸ்தி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார். பாபா தான் கிருஷ்ணருக்கு இந்த பதவியை கொடுத்தார். ராதா கிருஷ்ணர் தான் பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. ராதா கிருஷ்ணருடைய ஜென்ம தினத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணன் பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ராதாகிருஷ்ணர் தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் முற்றிலும் குழம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ குழந்தைங்க, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஸோ அது நம்மளுடைய கடமை இல்லையா. இப்போ ஸ்கூல்லே கூட நல்ல குழந்தையாக இருந்துச்சுன்னா, நல்லா படிக்கிற குழந்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும், ஏதோ அவங்களுக்கு புரியல அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ முதல்ல கேளுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு கீதையில் யார் சொன்னார்னு கேளுங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் சொன்னதாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பகவானும் நிராகாரர், அவர்கிட்ட இருந்து தான் உயர்ந்த வழிமுறை கிடைக்கிது அப்படின்னு நாம் புரிஞ்சிருக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ பரமபிதா பரமாத்மா தான். அவருடையது தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி, ஸ்ரீமத். அந்த ஒருவருடைய ஸ்ரீமத் மூலமாக தான் எல்லாருக்கும் சத்கதி கிடைக்கிது. கீதையின் பகவான் அப்படின்னு பிரம்மாவையும் சொல்ல முடியாது, விஷ்ணுவையும் சொல்ல முடியாது, சங்கரையும் சொல்ல முடியாது, கிருஷ்ணரையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட கீதையின் பகவான் சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா அவங்க கிருஷ்ணரை விட உயர்ந்தவர்கள், சூக்ஷ்மதனவாசிகள்.
அப்படி இருக்கும்போது ஸ்தூல சரீரம் கொண்ட தேகதாரி கிருஷ்ணரை எப்படி கீதையின் பகவான்னு சொல்ல முடியும்? அப்போ எங்கேயோ தப்பு நடந்திருக்குதுன்னு நிரூபணமாகுது. ஸோ இதுதான் மனிதர்களுடைய மிகப்பெரிய தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ராஜயோகத்தையோ தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் பதித்த பாவனர் இல்லையா? அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ராஜயோகத்தை அவர் தானே கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ எதுலெல்லாம் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ வேதத்தில், அதில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் புரிய வைக்கணும். ஒன்று, ஈஸ்வரனை சர்வவியாபின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கிருஷ்ணரை கீதையின் பகவான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் மிகப்பெரிய தப்பு இல்லையா? அடுத்தது, கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்கிறது. ஸோ இந்த மூணும் மிகப்பெரிய பிழைகள்ன்றார். கல்பம் லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்க முடியாது. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடமாக இருக்க முடியாது. அதேமாதிரி பரமாத்மாவும் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. அவர் தூண்டுதல் மூலமாக எல்லாத்தையும் செய்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது இல்லை. பைபிளில் இருக்கும், நான் அவர்களுக்கு கோபத்தை வரவழைத்தேன் அப்படின்னு கடவுள் இதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒன்று, அவர் அப்படி கோபத்தை வர வைக்கிறவரும் கிடையாது. அது மாதிரி தூண்டுதல் மூலமாகவும் அவர் எதுவும் பண்ணுறதும் கிடையாது. பிரேரணை மூலமாக யாரையும் தூய்மையாக்க முடியாது. இதுவோ பாபா உட்காந்து நேரில் புரிய வைக்கிறார். மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் முரளி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, டெஸ்ட் பேப்பர் வரும்போது அதை ஞாபகப்படுத்துறத வேணால் டச் பண்ண முடியும். மற்றபடி தானாகவே எல்லாம் தூய்மை ஆகிட முடியாது. ஸோ பாபா தினம் தினம் புரிய வைக்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்ய. அது கூட எப்போ நம்ம பாபா நினச்சிக்கிட்டே இருந்தால், லைன் கிளியராக இருந்தால் அந்த பாயிண்ட் டச் ஆகும். ஸோ அதனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க நேரில் தினம் தினம் புரிய வைக்கிறார். ஸோ அதனால் இங்கே பிரேரணை அப்படிங்கிற வார்த்தையை தப்புன்றார். சங்கருடைய பிரேரணையினால் வெடிகுண்டுகளை தயாரிக்கிறதா சொல்லிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த யஜ்யத்தின் மூலமாக தான் விநாச ஜுவாலை எழுந்திருக்குது. ஸோ பிரேரணை செய்கிறது கிடையாது இல்லையா? இங்கே தூண்டுதல் கொடுக்கறது கிடையாது. இது விநாசத்துக்கு கருவியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த பாம்லாம் ட்ராமாவில் இது விதிக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராமாவில் விதிக்கப்பட்டு இருக்குதுன்னும் பொழுது தான் நமக்கு யார் மேலேயும் கோபம் வெறுப்பெல்லாம் வராது. இல்லாட்டினா இந்த அணுகுண்டை தயாரிக்கிறவங்க மேலே கோபம் வரும், சண்டை போடுறவங்க மேலே கோபம் வரும். அது வரக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் நாம் தானே முக்தி கொடுக்கணும். வெறுப்பு வச்சுட்டு எப்படி முக்தி கொடுக்க முடியும்? அது அவங்க தப்பு இல்லை, நாடகத்தில் அவங்க கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஆழமாக பதியணும். ஸோ இப்படி நம்மளை மாற்றுற பார்ட்டு முழுதும் சிவபாபாவுக்கு இருக்குது. ஸோ அவருக்கு அடுத்ததாக பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய பார்ட்டு இருக்குது. பிரம்மா பிராமணர்களை படைக்கிறார். ஸோ இந்த பிராமணர்கள் தான் பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆகிறாங்க. பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி இப்போ மறுபடியும் நாம் பிரம்மாவுடைய வம்சத்தினராக ஆகியிருக்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் தான் பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. இதுவும் புரிய வைக்கப்பட்டிருக்குது. பிரம்மா மூலமாக பாபா நம்மளை தத்தெடுக்கிறார் இல்லை. பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. லக்ஷ்மி நாராயணனே 84 பிறவி எடுத்து மறுபடியும் பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. ஸோ பிரம்மா மூலமாக சிவபாபா நம்மளை தத்தெடுக்கிறதுனால பிரம்மாவை பெரிய அம்மான்னு சொல்கிறோம். அதாவது அவர் நிமித்தமாக இருக்கிறார். கலசமோ மாதாக்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அனைத்திலும் பெரிய வீணையை சரஸ்வதிக்கு கொடுக்குறாங்க.
அனைத்திலும் புத்திசாலியானவராக இருக்கிறார். மற்றபடி இங்கே வீணை, இசைக்கருவி போன்ற விஷயமெல்லாம் கிடையாது. இங்கே ஒன்றும் பாபா மியூசிக் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இல்லை, வீணையினாலே சரஸ்வதி அப்படின்னு வச்சுட்டாங்க, பரதநாட்டியம்னா நடராஜர் வச்சுட்டாங்க. இது எல்லாமே ஞானத்தின் விஷயம்னு அவங்களுக்கு தெரியல. சரஸ்வதியுடைய இந்த ஞான முரளி நல்லா இருக்குது, அவருடைய மகிமை நல்லா இருந்தது. ஆனால் அவருக்கு நிறைய பேர் வச்சிட்டாங்க. தேவிகளுக்கு பூஜை நடக்குது. நாம தான் இப்போ பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். பிறகு நாமளே பூஜாரியாகி நமக்கே நாம் பூஜை செய்வோம். துவாபரகத்திலிருந்து இப்போ பிராமணர்களாக இருக்கிற நாம தான் பிறகு பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக ஆக போகிறோம். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பாங்க. ராஜாராணி மாதிரி பிரஜைகளும் தூய்மையாக தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த தெய்வீகளில் யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிதோ சத்தியுகத்தில் அவங்களுக்கு நிறைய கோயிலும் கட்டுறாங்க. ஸோ யார் நல்லா படித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பேரும் புகழும் கிடைக்கிது. ஸோ பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் நாம் தான் ஆகிறோம் அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோம். சிவபாபாவோ எப்போவுமே பூஜைக்குரியவராக தான் இருக்கிறார். சூரிய வம்சத்தினராக தேவி தேவதைகளாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் பிறகு பக்தர்களாகவும் ஆகிறாங்க. ஸோ இங்கே பாட்டு பார்த்திங்கன்னா, குணாநிதியே குருவே சரணம். அந்த குருன்னாலே என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே அதேமாரி ஞான வடிவேலா அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அந்த ஞானத்தை சொன்னதுனால்தான் அவங்களுக்கு மகிமை அப்படிங்கிறது அந்த மகிமை பாடும்போது நமக்கு தெரியுது. ஸோ பூஜைக்குரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் நாமளே தான் ஆகிறோமே தவிர சிவபாபாவோ எப்பவும் பூஜைக்குரியவர் தான். அவர் ஒருபோதும் பூஜாரி ஆகிறது கிடையாது. சூரிய வம்சத்து தேவதைகளாக யார் இருந்தாங்களோ அவங்களே தான் பிறகு சந்திர வம்சத்துக்கும் வராங்க. பிறகு துவாபரயுகத்தில் பக்தர்களாகவும் ஆகிறாங்க. ஸோ நீங்களே பூஜாரி, நீங்களே பூஜைக்குரியவர் அப்படிங்கிறது கடவுளுடைய மகிமை இல்லை, நம்முடைய மகிமை. ஸோ இதை ஏணிப்படியை வச்சு நம்ம நல்லா புரிய வைக்க முடியும். படம் இல்லாமல் கூட நம்ம புரிய வைக்க முடியும். படம் வச்சு புரிய வைக்கும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா படம் மைண்டில் ஈஸியாக போய் உட்காரும். யார் இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டு போகிறாங்களோ அவங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் வந்துடுது. 84 பிறவிகளின் ஏணிப்படியில் பாரதவாசிகள் தான் ஏறவும் செய்கிறாங்க, பிறகு இறங்கவும் செய்கிறாங்க. அதனால தான் ஐயப்பன் கூடவே அந்த படிக்கட்டை எப்போயுமே காட்டுறாங்க. அந்த ஞானம் படிக்கட்டை வச்சு புரிய வச்சதுனால அதுக்கு பூஜை நடக்குது பாருங்கள், இல்லையா? ஸோ பாரதவாசிகளுக்கு தான் 84 பிறவிகள் இருக்குது. பூஜைக்குரியவர்களாக இருந்த நாமே தான் பிறகு பூஜாரி ஆகிறோம். இதுதான் ஹம்சோ சோகமுடைய அர்த்தம், இல்லையா? நானே அது, அதுவே நான். அதாவது நானே தேவதை, தேவதையே இப்போ மனுஷனாயிட்டோன்னு அர்த்தமே தவிர ஆத்மாவே பரமாத்மான்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தப்பாக பக்தியில் சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஆத்மா பரமாத்மாவாக ஆக முடியாது. பாபா ஹம்சோ சோகமுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறார். என்ன அர்த்தம்? நாம் தான் தேவதையாக இருந்தோம், நாம் தான் சத்திரியராக இருந்தோம், நாம் தான் வைஷ்யராகவும் பிறகு சூத்ரராகவும் ஆகிறோம். ஹம்சோ அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ பாரதவாசிகள் தான் உயர்ந்த பூஜைக்குரியவர்களாகவும் இருந்தாங்க, பிறகு பூஜாரிகளாகவும் ஆகிறாங்க. ஸோ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யாருமே பூஜைக்குரியவர்களாகவோ பூஜாரிகளாகவோ ஆகிறது கிடையாது. அதனால்தான் அந்த வர்ணம் பாரதத்தில் மட்டும்தான் இருக்குது.
நீங்கள் தான் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினராக ஆகுறீங்க. எவ்வளவு நல்ல ஞானம் கிடைச்சிருக்குது. நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். ஸோ இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறார், இது எவ்வளோ அற்புதமான ஞானம் தெரியுமா இல்லையா? சொர்க்கத்தின் தேவதையாக, சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக நீங்கள் தான் இருந்தீங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த மதத்துலேயும் இது சொல்லப்படலை இல்லையா? புதுசாக சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. சொர்க்கத்திலேயே ஆல்ரெடி நீங்கள் தான் இருந்தீங்க இல்லை. எல்லா மதத்துலையும் சொர்க்கத்துலேருந்து இறங்கி வந்தாங்கன்னு இருக்குது. ஆனால் அப்படி இறங்கி வந்ததே நாம் தான் அப்படிங்கிறத பாபா தான் சொல்கிறார். ஸோ தேவதைகளாக நாம் இருந்தோம். ஆனால் நாம் உண்மையிலே ஆத்மாக்கள், நிர்வாண தாமத்தில் வசிப்பவர்கள் இல்லையா? பரந்தாமத்தில் வசிக்கிறவங்க. இந்த நாடக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்போ துக்கத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்குதோ அப்போல்லாம் கடவுளை நினைக்கிறாங்க இல்லை. துக்கம் வரும்போது தான் கடவுளை நினைக்கிறாங்க. பாபாவும் சொல்கிறார், துக்கத்தின் உச்சத்தில் தான் நான் இந்த சிருஷ்டியை சுகம் நிரம்பியதாக மாற்றுறேன். அதுக்காக இல்லாத ஒரு சிருஷ்டியை புதுசாக படைக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. பழையதை புதியதாக மாற்றுறதுக்காக நான் வரேன். சங்கமயுகத்தில் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடம்தான் சங்கமயுகம். அப்போ தான் நான் வரேன். இப்போ தான் அந்த புது உலகம் உருவாகிட்டு இருக்குது. பழைய உலகம் அழிய போகுது. இது எல்லையற்ற விஷயம். நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா முழு ராஜ்யமும் தயாராகிடும் இல்லை. பிரஜைகள்லாம் கடன்னு ஆகிடுவாங்க. ராஜாக்கள் பக்காவாகிட்டால் போதும். அந்த ராஜாக்கள் பக்கா ஆகிற வரைக்கும் தான் டைம். அந்த நேரம் வரைக்கும் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களும் பிரஜைகளாக அங்கே வந்துடுவாங்க. ஸோ செய்தியை கொடுக்கறது கடைசியில் அப்படி ஒரு வினாடி பார்வையிலே பிரஜை ஆகிடுவாங்கன்றார். அந்தளவுக்கு நாம் பக்காவாகணும். கல்பமாக யார் என்ன பதவி அடைஞ்சாங்களோ அதன்படி தான் முயற்சியும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இல்லை. அவங்கவுங்க பதவிக்கு ஏற்ப இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாடகத்தில் என்ன முயற்சி செஞ்சுருக்கிறோமோ அது தானாக நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது முந்தைய கல்பத்தில் இதே மாதிரி நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போவுமே முயற்சி தான் முக்கியமாக சொல்லப்படுது. பலன் கிடைக்கும் தானா அப்படின்னு சும்மா உட்காந்துடக்கூடாது. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்க முடியாது இல்லை. பதிவாயிருந்தால் நாராயணன் ஆகணும். முயற்சி செய்யாமல் எப்படி நாராயணன் ஆக முடியும்? அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், என் கனவில் நான் நாராயணனாக இருக்கிற மாதிரி வந்துச்சு பிரதர்னாரு. ஆமாம் பிரதர், கண்டிப்பாக இப்போ நீங்கள் நாராயணனாக இருப்பீங்க. இந்த முயற்சி இந்த முரளியெல்லாம் கேளுங்க, பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. அவ்வளோதான், தானாகவே ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதான் பாபா சார், முயற்சி பண்ணாமல் தண்ணி கூட கிடைக்காது இல்லை. கிடைச்ச தண்ணியை குடிக்கிறது கூட முயற்சி பண்ணணும்ல, எடுத்து வாயில் வைக்கணும்ல, அப்போ தானே தண்ணி குடிக்க முடியும். ஸோ அதனால் கர்ம சந்நியாசன்ற வார்த்தையே தப்பு இல்லை. கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. தாராளமாக இல்லற விவகாரத்தில் இருங்க. ஏன்னா பாபா எல்லாரையும் மதுபன்லே இருங்கன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? உங்கள் குடும்பத்திலே இருந்துக்கிட்டு பாபாவை நினைவு பண்ணுற முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரணாகதி பாடப்பட்டு இருக்குது. ஸோ பட்டியம் நடக்க வேண்டும்னு இருந்தது. அதனால் நிறைய பேர் வீடு வாசலை விட்டுட்டு பாபாட்ட வந்தாங்க. ஸோ காரணம், அவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய தொந்தரவு இருந்துச்சு, அதனால் வந்தாங்க. பாபா கிட்ட சரணடைஞ்சாங்க. அது பக்தியில் கூட அசுரர்கள் தொல்லை தாங்காமல் தேவதைகள் போய் சிவன்கிட்ட கைலாயத்தில் சரணடைஞ்சதை அதனால தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பாபா அடைக்கலம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா கிட்டத்தான் சரணடைய வேண்டி இருக்குது. குருமார்கள், மனித குருமார்கள் கிட்டலாம் சரணடைகிறது கிடையாது. எப்போ அதிக துக்கம் ஏற்படுதோ அப்போ சலிப்படைஞ்சு பாபா கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. ஸோ குருமார்கள்கிட்ட யாரும் சலிப்படைஞ்சு போகிறது கிடையாது. அங்கே அப்படியே போயிடுறாங்க. அங்கே சரணடைகிற விஷயம் கிடையாது.
ஆனால் இங்கே நீங்கள் ராவணன்கிட்ட அதிகமாக சலிப்படைஞ்சிருக்கிறீங்க. இப்போ ராவணன்கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான் ராமராகிய சிவபாபா வந்திருக்கிறார். அவர் உங்களை இப்போ அடைக்கலமாக ஏற்றுக்கிட்டார், உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறார். நீங்கள் சொல்கிறீங்க, பாபா நாங்கள் உங்களுடையவர்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தால் கூட சிவபாபா கிட்ட நம்ம சரணடைஞ்சிருக்கிறோம். பாபா நாங்கள் உங்களுடைய வழிமுறைப்படித்தான் நடப்போம். சென்டரில் இருந்தால் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்தாலும் பாபாவுடைய வழிப்படி தான் நடப்போம். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரண்டர் ஆனவங்க தான், அதை புரிஞ்சுக்கணும். பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார், இல்லறத்தில் இருந்துக்கிட்டே என்ன நினைவு பண்ணுங்க, மற்ற எல்லாருடைய நினைவையும் விட்டுடுங்க. என்ன நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவம் அழியும். சும்மா சரணடைகிறதுக்கான விஷயம் கிடையாது இங்கே, இல்லையா? அங்கே சாது சன்னியாசி கூட போய் உட்காந்துக்கிறாங்க, அவங்க ஆசிரமத்தில் உட்காந்துக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. பாபா நினைவிலே இருக்கணும், அதுக்கு பேர் தான் சரணடைகிறது. ஏன்னா எல்லாமே இங்கே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குது. பாபாவை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி புரிய வைக்க முடியாது. பாபா கிட்ட இத்தனை லட்சம் பேர் எப்படி வந்து இருக்க முடியும்? இல்லை அத்தனை பேர் போய் மதுபன்லையோ அல்லது சென்டர்லையோ உட்காந்துக்க முடியுமா? ஸோ பிரஜைகள் கூட அவங்கவுங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ராஜா அரண்மனையில் வந்து இருப்பாங்களா என்ன? ஸோ அதனால் இங்கே பாபா சொல்கிறது எல்லாம் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கன்றது தான். பாபா நாங்கள் உங்களுடையவர்கள், நீங்கள் தான் வினாடியில் சத்கதியின் ஆஸ்தியை கொடுக்கிறவர், ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக எங்களை ஆக்குறீங்க அப்படின்ற போதையிலே இருக்கணும். இதை எமர்ஜ் பண்ணணும், இந்த எண்ணத்தை. பாபா எப்படிப்பட்டவர்ன்றதை மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் பாபாவை நினைக்கணும். பாபா சொல்கிறாரு, யார் முந்தைய கல்பத்தில் பாபா கிட்ட ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவங்க தான் இப்போவும் வந்து ஆஸ்தி அடைவாங்க. கடைசி வரை நிறைய பேர் வந்து பாபா கிட்ட ஆஸ்தி அடைஞ்சி தான் ஆகணும், எல்லோருமே. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆஸ்தி கொடுக்குறார் இல்லையா? முக்தியோ ஜீவன் முக்தியோ கொடுக்க தான் செய்கிறார். இப்போ நீங்கள் அழுக்காக இருக்கிற காரணத்தினால உங்களை தேவதைன்னு சொல்லிக்க முடியாது. பாபா எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறாரு, என்னுடைய கண்ணின் மணிகளே, கண்மணிகளே, நீங்கள் சத்தியுகத்தில் வரும் பொழுது 1ஆம் தேதி 1/1/1 அப்போ ராஜ்யம் செய்வீங்க, உங்கள் சகாப்தம் ஆரம்பமாயிடும். இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணர் அரியணை ஏறுற நாள் தான் 1/1/1 சத்தியுகத்துடைய முதல் நாள். ஸோ ஆனால் மற்ற தர்மத்தினர் அப்படி கிடையாது. எப்போ அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ, லட்சக்கணக்கில் மக்கள் தொகை வருதோ, அப்போ தான் அவங்க ராஜ்யம் செய்கிறாங்க. அதுவும் மற்றவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற ராஜ்யத்தை சண்டை போட்டு பிடுங்கி ராஜ்யம் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் சண்டை போடுறதுக்கான தேவையே கிடையாது. நீங்கள் யோக பலத்தினால பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்க. அமைதியாக இருந்து பாபாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியில் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருப்பீங்க. அதுதான் வெற்றியே. ஓம் சாந்தி தான் இங்கே தாரக மந்திரமே இல்லையா? நான் ஆத்மா அமைதியானவன், அவ்வளவுதான். பிறகு இந்த சித்திரங்கள் எல்லாம் தேவைப்படாது இல்லை, நீங்கள் புத்திசாலி ஆகிடுவீங்க. பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்கிறதுனால உங்கள் பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்லிட்டார். இதை செய்கிறீங்களா அல்லது செய்யாமல் இருக்கிறீங்களான்றது உங்கள் விருப்பம். எந்த ஒரு தேகதாரியுடைய பேர் வடிவத்திலும் நீங்கள் சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா பாபாவை நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எந்த தேகதாரியும் நினைக்காமல் இருக்கிறதும் முக்கியம்.
அப்படி நினச்சிங்கனாலே அவங்க பேர் வடிவத்தில் போய் சிக்கிக்குவீங்க. சிக்கிறதுனால தானே அவங்க நினைவு வருது. பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா அந்துமதி சோகதி ஆகிடும் இல்லையா? பாபாவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியிலையும் அந்த நினைவு வரும். அந்த நினைவுக்கு ஏற்ற கதி கிடைக்கும். நீங்கள் என்கிட்ட வந்துடுவீங்க. ஸோ முழு தேர்ச்சி பெறுபவர்களுக்குத்தான் ராஜ்யம் கிடைக்கும் இல்லையா? மதிப்போடு தேர்ச்சி அடைகிறவங்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கும். எல்லாமே நினைவு யாத்திரையின் ஆதாரத்தில் தான் இருக்குது. இன்னும் போக போக புதியவர்கள் கூட அதிவேகமாக முன்னேறி போவாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை, இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த தேகதாரியுடைய பேர் வடிவத்திலும் சிக்கிக்காதீங்க. ஒரு தந்தையுடைய ஸ்ரீமத் படி மட்டும் நடந்து சத்கதி அடையணும். எது நடந்தாலும் அமைதியாக பாபா நினைவில் இருக்கணும். அதுதான் ஸ்ரீமத் இல்லையா? ஸோ எதிர்கால 21 பிறவிக்கான படிப்புனா எவ்வளவு நல்லா படிக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதன் மூலம் நமக்கும் ஆஸ்தி அதிகரிக்குது. வரதானம், தன்னுடைய மன வழி மற்றும் மற்றவர்களுடைய வழி இதிலிருந்து விலகி பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி மட்டும் நடந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு செஞ்சு பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ யார் பாபாவுடைய வழிப்படி அதாவது ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க எண்ணத்தினால கூட தன் மன வழிப்படியோ மற்றவர்கள் வழிப்படியோ நடக்க முடியாது. பாபா சொன்னால் அதை கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க. மனசா சேவையை உங்களால் வேகமாக பண்ண முடியல அப்படின்னாலே ஸ்ரீமத்தில் ஏதோ கலப்படம் இருக்குது. மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கிறீங்க, மன வழிப்படி நடக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசுகிறீங்க அல்லது யாரோ பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் பாபாவை நினைக்க முடியல. சக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுக்க முடியல. ஏன்? முற்றுப்புள்ளி வைக்க சொன்னார், விலகி இருக்க சொன்னார். இதெல்லாம் இல்லாததுனால நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி அவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் கவனிக்கும்போது தான் எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத்தை மீறுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மனவழி அப்படின்னா இடைக்கால சமஸ்காரத்தின் வசமாகி எழக்கூடிய எண்ணம் மனோநிலையை பேதலிக்க செய்யுது இல்லையா? நம்முடைய ஒரிஜினல் சமஸ்காரம் சொர்க்கத்தில் இருந்தது தான். இடைக்கால சமஸ்காரன்றது ராவணனுடைய சமஸ்காரம். அதன் வசமாகி எழற எண்ணத்துக்கு பேர் தான் மனவழின்றார். அதுதான் மனநிலையை பாதிக்க வைக்கிது. அதனால் செக் பண்ணுங்க இல்லையா? செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. அதான் பாபா சொல்லுவார், குஷி குறையுதுனாலே ஸ்ரீமத்தை மீறுறீங்கன்னுவார். ஒரு அடி கூட ஸ்ரீமத் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. அப்போ தான் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வருமானம் பல மடங்கு சேமிப்பாகும், பல மடங்கு பாக்கியசாலியாக ஆவீங்கன்ற செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன், மனசில் எல்லோருக்காகவும் உயர்ந்த எண்ணத்தை மட்டுமே உருவாக்கணும். எல்லோருக்கும் நன்மை உருவாக்கக்கூடிய எண்ணம் மட்டுமே உருவாக்கணும். இதுக்கு பேர் தான் உலகத்துக்கு நன்மை செய்கிறது. விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாவுடைய செயல் இது தான். எனது எல்லாருக்காகவும் சுபமான எண்ணத்தை மட்டுமே வைக்கிறது. மனச சேவையும் அதுதான். அவ்யக்த இஷாரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்க தன்னுடைய மனநிலையின் சக்தியினால்
எப்போவுமே வெற்றியைத்தான் அனுபவம் செய்வாங்க எல்லா சூழ்நிலையிலும். இல்லை, அந்த மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்கிறது தான் இங்கே வெற்றி. ஸோ அப்போ அந்த மனோநிலையின் சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு ஆடாமல் அசையாமல் இருப்பாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும். அப்படி இருக்கிறவங்க தான் நிச்சய புத்தி உள்ள குழந்தைகள். இல்லையா, நாடகம் நன்மை தான் செய்யுது. நீங்கள் ஜஸ்ட்டு பாபா கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். உன்னை சரணடைந்தேன். ஸோ உலகத்தினரோ அல்லது பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது உற்றார் உறவினர்களோ உங்களை பார்த்து இவர் தோற்று போயிட்டாருன்னு சொன்னாலும் அது தோல்வி கிடையாது, வெற்றி தான். இல்லையா, நீங்கள் அமைதியாக இருக்கனால நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லையா, மற்றவங்க திட்டுறாங்க அல்லது உங்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவங்கள பொறுத்தவரை அவன் இழிச்சாவாயம்பா, அவனை யார் வேணாலும் ஏமாற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏமாறலை, நீங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு புரியலை. ஸோ எந்த ஒரு சேவையோ அல்லது குழுவோ அல்லது இயற்கையோ அல்லது ஏதோ ஒரு கஷ்டமோ உங்கள் மனதின் உயர்ந்த அந்த நிலையை தடுமாற வைக்குதுன்னா அது பந்தன் முக்த நிலை கிடையாது. இந்த பந்தனத்தில் இருந்தும் நீங்கள் விடுபடணும். என்ன ஆனாலும் அந்த உயர்ந்த மனநிலை தடுமாறக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். இதுதான் சூப்பர். பாபா தினம் தினம் நம்மளை எப்படி செதுக்கிறார் இல்லையா. ஸோ முரளியை அடிக்கடி கேளுங்க. குறிப்பாக அவ்யக்த முரளி, அந்த 1970 முரளி போடுறோம், அதுவும் சரி, சண்டே முரளியும் சரி, தினம் தினம் இல்லையா, அடுத்த சண்டே வர வரைக்கும் அதுக்கு முன்னாடி முரளியை கொஞ்சம் கொஞ்சமாவது அடிக்கடி கேட்க தான் அது நல்லா தாரணையாகும். சாப்பிடும்போது நீங்கள் போட்டு விட்டு கேளுங்க. ஸோ அப்படி தான் நானும் கேட்குறேன். அப்படி கேட்கும்போது அதோடைய பவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.